வெல்கம் டு ஸ்டாக் பேசிக்ஸ். இது உங்கள் பங்குச்சந்தைக்கான உலகம். இந்த சேனல் மூலமாக நம்ம பங்குச்சந்தைனா என்ன, அதனோட ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், பேட்டர்னிங், ட்ரேடிங் இது போன்ற பல விஷயங்களை கற்றுக்கலாம். ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் மற்றும் வெல்த்தை செக் பண்ணுறதுக்கு பல ரேஷியோக்கள் யூஸ் பண்ணுறாங்க. லைக் லிக்விடிட்டி ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ இப்படின்னு நிறைய ரேஷியோக்கள் யூஸ் பண்ணுறாங்க. இதில் டர்ன் ஓவர் ரேஷியோங்கிறது ஒரு கம்பெனியோட விற்பனை மற்றும் ரெவன்யூவை அந்த கம்பெனியோட அசட்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு லாபகரமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்றைக்கி இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ வரிசையில் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோங்கிறது என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதோட யூசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் மற்றும் இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவை எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோங்கிறது ஒரு கம்பெனி எப்படி அவங்களோட இன்வென்ட்ரி, அதாவது சரக்கு கையிருப்பை திறமையாக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ரேஷியோ தான் இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஷர்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனிக்கு அந்த ஷர்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான ஃபேப்ரிக், அப்புறம் த்ரெட், அப்புறம் பேக்கிங் மெட்டீரியல்ஸ், பட்டன்ஸ் இது போன்ற மெட்டீரியல் தான் அந்த கம்பெனியோட இன்வென்ட்ரி. இப்போ சப்போஸ் அந்த கம்பெனிக்கு இன்வென்ட்ரிஸ் அதிகமாக இருக்குது ஆனால் அதற்கேற்ற ப்ரொடக்ஷன் இல்லை, அதற்கேற்ற சேல்ஸ் இல்லை அப்படிங்கிற போது அவங்களோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட இன்வென்ட்ரியிலே லேக் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த இன்வென்ட்ரியை பாதுகாக்கிறதுக்காக, ஸ்டோர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அதற்குண்டான காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனியோட இன்வென்ட்ரி கம்மியாக இருக்குது ஆனால் சேல்ஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குங்கிற போது இன்வென்ட்ரியை கரெக்டாக மேனேஜ் பண்ணலன்னா அவங்களால ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாது, அது மாதிரி சேல்ஸும் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு கம்பெனி அவங்களோட இன்வென்ட்ரியை திறமையாக கையாளுறாங்க, கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிற ரேஷியோ தான் இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லப்படுற அந்த கம்பெனி விற்பனை பண்ணப்பட்ட பொருளுடைய ஆக்சுவல் மேக்கிங் காஸ்ட்டுக்கும் அந்த கம்பெனியோட சரக்கு கையிருப்புக்கும் இடையான விகிதம் தான் இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இதில் சொல்லப்படுற காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படிங்கிறது ஒரு கம்பெனி ஒரு மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி அந்த மெட்டீரியலை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி சேல்ஸ் ஆகிற வரைக்கும் இடையான டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த சிஓஜிஎஸ். உதாரணத்துக்கு மெட்டீரியல் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட், லேபர் காஸ்ட் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த சிஓஜிஎஸ். இதில் இன்டைரக்ட் காஸ்ட் என்னென்ன இருக்கோ, அதாவது அந்த ப்ரொடக்ஷனுக்கும் சேல்ஸுக்கும் தொடர்பு இல்லாத என்னென்ன ஸ்பெண்டிங் இருக்குதோ அது எல்லாமே இந்த சிஓஜிஎஸ் காஸ்ட்டில் ஆட் ஆகாது. ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி கையிருப்பு வச்சிருக்கிற சரக்கோட ஆவரேஜ் சரக்கு கையிருப்பை தான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவை எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து லைவாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஐடியல் ரேஷியோ மற்றும் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோட ஐடியல் அல்லது குட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நம்பர் 5லேருந்து 10 வரைக்கும் அரைவ் ஆகிறது பெட்டர், அதற்கு மேல் இருக்கிறதும் பெட்டர் தான். ஒரு கம்பெனியோட இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி அவங்களோட சரக்கு கையிருப்பை திறமையாக கையாளுறாங்க அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ 6 அப்படின்னு அரைவாச்சுன்னா அந்த கம்பெனி ஒவ்வொரு 2 மாதத்திற்கும் அவங்களோட இன்வென்ட்ரியை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் புதுசாக இன்வென்ட்ரி சரக்கு கையிருப்பை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அவங்க சரியாக கையாளாத பட்சத்தில் அந்த கம்பெனி அவங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டுக்கும் ஸ்டோரேஜ் மற்றும் டேமேஜ் காஸ்ட் இது மாதிரி எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவை நம்ம 2 கம்பெனிகளுக்குள்ளே கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே செக்டரில் இருக்கிற 2 கம்பெனிகளை கம்பேர் பண்ணலாம், அல்லது அந்த செக்டரோட பெஞ்ச்மார்க் ரேஷியோ அப்படின்னு இருக்கும், அதோட கம்பேர் பண்ணி அந்த 2 கம்பெனிகளில் எந்த கம்பெனி பெட்டர் அப்படின்னு இதன் மூலமாக நம்ம தீர்மானிக்க முடியும். இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ குறைவாக அரைவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி அவங்களோட சரக்கு கையிருப்பை திறமையாக கையாளல, அதாவது அவங்களோட சேல்ஸுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ஏற்ற இன்வென்ட்ரியை விட அதிகமான சரக்கு கையிருப்பு வச்சுருக்கலாம், அல்லது அவங்களோட சேல்ஸ் மற்றும் ப்ரொடக்ஷனில் லேக்கிங் இருக்கலாம் அப்படின்னு இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இது அவங்க இமிடியேட்டாக சரி பண்ணலை அப்படின்னா அது ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸில் அந்த கம்பெனிக்கு ஒரு பேட் சைனாக தான் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எவ்ரி இயர் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த கம்பெனி எவ்வளோ மார்க்கெட்டில் இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க, அவங்களோட ப்ராடக்ட் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து லைவாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸோட
ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் 2020-21 இயருக்கு உண்டானதை நம்ம நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கம்பெனியோட கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஜில் நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போ இந்த வேல்யூ அரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு நியூமரேட்டரில் வர COGS மற்றும் டினாமினேட்டரில் வர ஆவரேஜ் இன்வென்ட்ரி நமக்கு தெரிஞ்சாகணும். இந்த COGS எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த COGS இந்த கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு காலமில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டேட் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸுங்கிறது அந்த கம்பெனி ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணாலும் சேல்ஸ் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ இது டைரக்ட் இன்வால்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ இதை டிஸ்ட்ரிகார்ட் பண்ணிடலாம். இதில் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற அதர் எக்ஸ்பென்ஸையும் நம்ம டிஸ்ட்ரிகார்ட் பண்ணிடலாம். முதல்ல கொடுத்துருக்கிற காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுங்கிறது அந்த ப்ராடக்ட்டுக்கு உற்பத்திக்கு உண்டான காஸ்ட். ஸோ இது வந்து டைரக்ட் இன்வால்மெண்ட் தான். ஸோ இதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடும் இன்வால்மெண்ட் டு சேல்ஸ் தான். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸுங்கிறது இந்த சரக்கு கையிருப்புக்கு உண்டான சேஞ்சஸ் தான். ஸோ இதையும் நம்ம டைரக்ட் இன்வால்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 வேலையும் ஆட் பண்ணி நம்ம அரைவ் பண்ணுற வேல்யூ பார்த்திங்கன்னா 12,282.13 crores இருக்குது. இதுதான் அந்த கம்பெனியோட COGSன்னு சொல்லப்படுற காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அடுத்து டினாமினேட்டரில் வர ஆவரேஜ் இன்வென்ட்ரி எப்படி அரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் வர ஆவரேஜ் இன்வென்ட்ரிஸை நம்ம அரைவ் பண்ணி ஆகணும். இந்த இன்வென்ட்ரி எங்கே ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் கீழே கரண்ட் அசட்ஸ்னு ஒரு போர்ஷன் இருக்கும். அதற்கு கீழே இந்த இன்வென்ட்ரிஸை ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் படி அவங்க கரண்ட் இயர் 2021 இயருக்கு உண்டான இன்வென்ட்ரிஸை தான் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஸ்டேட் பண்ணல. ஸோ இதை எப்படி அரைவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான இன்வென்ட்ரிஸ் வேல்யூவோட இந்த கரண்ட் இயர் இன்வென்ட்ரிஸை ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் இன்வென்ட்ரி நமக்கு அரைவ் ஆகும். இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸோட ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான இன்வென்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 3,389.81, கரண்ட் இயருக்கு உண்டான இன்வென்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 3,798.60. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 7,188.41. இது 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 3,594.205. இதுதான் இந்த கம்பெனியோட ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இந்த ஆவரேஜ் இன்வென்ட்ரி அந்த கம்பெனியோட COGSல டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.41. இதுதான் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸோட 2021 இயருக்கு உண்டான இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த ரேஷியோ மூலமாக ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்பெனி அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு 3.5 monthsக்கும் அவங்களோட இன்வென்ட்ரியை யூட்டிலைஸ் பண்ணி புதுசாக இன்வென்ட்ரியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ மூலமாக இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதோட யூசர்ஸ் மற்றும் எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து லைவாக எப்படி கால்குலேட் பண்ணுறது இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோன்னு பார்த்தோம். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி.